மகாநதி சீரியல் பெடிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரி கிட்ட அவங்க அப்பா இறந்தத எப்படி சொல்லி புரிய வச்சாங்களோ, அதே மாதிரியே அவங்களுக்கு கல்யாணம் ஆனதையும் சொல்லி புரிய வச்சா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. காவேரி தன் கனவுல விஜய் அடிக்கடி வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது, "உனக்கு கல்யாணம் ஆனதுனால தான் அவரு உன் கனவுல வர்றாரு. அவர் தான் உன்னுடைய ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லி புரிய வச்சிருக்கலாம். ஆனா சாரதா காவேரிய பத்தி தப்பு தப்பா அந்த பையன்கிட்ட சொன்னதுனால, இங்க காவேரி கிட்ட அந்த பையன் அவங்க அம்மா சொன்னது எல்லாத்தையும் போட்டு குடுத்துடுறாங்க. இங்க காவேரிக்கு செம கோவமாயிடுது. யாரோ ஒரு பையன்கிட்ட பெத்த அம்மாவே இப்படியெல்லாம் தன்ன பத்தி சொல்லுவாங்களா? அப்படிங்கிற கோவம் தான் காவேரிக்கு. உடனேவும் காவேரி சாரதா கிட்ட வந்துட்டு, "நீ எல்லாம் எனக்கு அம்மாவா? என் அம்மாவான்னா இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா? நீ என் அம்மாவே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாங்க. உடனே சாரதா வந்துட்டு, "என்ன ஆச்சுடி?" அப்படின்னு கேட்குறாங்க. "எதுக்காக நீயும் அவரும் சேர்ந்துட்டு நான் பார்த்த மாப்பிள்ளை கிட்ட போயிட்டு என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சீங்க? சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சாரதா என்ன பேசன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் அம்மாவா இருந்தா நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டல்ல. என் அம்மாவே நீ கிடையாது. முதல்ல நீ என் கண்ணு முன்னாடி இருக்காத. எங்கேயாவது போயிடு அப்படி இப்படின்ட்டு காவேரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க. இதனால சாரதா மனசு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல காவேரி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. கதவ திறக்க மாட்டாங்க. சாரதா மனசு உடைஞ்சு போயிட்டு, எந்த ஒரு அம்மாவுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கைக்காக இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்டயே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குதே. என்ன பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அ வெளியில எங்கேயோ போயிடுறாங்க. இங்க காவேரி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளியில வரும்போது, இங்க சாரதா வீட்ல இல்ல. சாரதாவ தேடி பார்க்குறாங்க. சாரதா இல்லாதனால காவேரி விஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, "அம்மா வீட்டுக்கு வந்தாங்களா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே "இல்லையே, என்னாச்சு மிஸ்? என்னாச்சு?" அப்படி சொல்லி கேட்கும்போது, காவேரி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அம்மாவ திட்டினேன். அம்மா கோவிச்சுட்டு எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இங்க காவேரிக்கு சொன்னதும், விஜய் இருந்துகிட்டு, "நான் தாத்தாட்ட கேட்குறேன். தாத்தாட்ட கேட்டுட்டு நான் வீட்டுக்கு வரேன் மிஸ். நம்ம தேடலாம் அம்மாவ. அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. நீங்க அழாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆறுதல் சொல்றாங்க. இங்க தாத்தாவுக்கு கால் பண்றாங்க விஜய். தாத்தாவுக்கு கால் பண்ணி, சாரதா அங்க வந்தாங்களா தாத்தா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லையே வரல. இங்க யாரும் வரல" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட தாத்தாவும் சொல்லிடுறாங்க. உடனேவும் இங்க காவேரி அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. "அம்மா உன்ன நான் திட்டியிருக்க கூடாது. என் மேல தான் தப்பு" அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய பார்க்குறதுக்கு விஜய் வேகமா அங்க போயிடுறாங்க. அம்மா பண்ணத என்னால தாங்க முடியல. இந்த அம்மாவாவது தான் பொண்ண பத்தி மத்தவங்க கிட்ட இப்படிலாம் பேசுவாங்களா? அதனால என்னால கோவம் தாங்க முடியாம அம்மாவ திட்டிர்றேன். ஆனா அம்மா எங்கேயோ என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா காணோம் அப்படின்ட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அழாதீங்க மிஸ் நம்ம தேடுவோம். அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு காவேரிய விஜய் வண்டியில கூப்பிட்டுட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க காவேரி உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க வண்டியில. "அழாதீங்க மிஸ் அதான் அம்மா கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி சொல்றேன்ல" அப்படிங்கிறாங்க. இங்க எல்லா பக்கமும் தேடி பார்க்கும்போது, ரோட்ல எல்லா பக்கமும் காவேரியும், விஜயும் வண்டியில தேடி பார்த்துட்டே போறாங்க. சரி ஏதாவது கோவிலுக்கு அம்மா போயிருப்பாங்களான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு, இங்க காவேரி பக்கத்துல உள்ள கோவிலுக்கு தேடி பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க விஜயும் இறங்கி தேடி பார்க்கும்போது, அங்க சாரதா அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு காவேரி சாரதா கிட்ட போயிட்டு, "என்ன மன்னிச்சிடுமா. இந்த மாதிரி தப்பெல்லாம் இனிமேல் நான் பண்ண மாட்டேன். உன்ன நான் திட்டியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி சாரதா கிட்ட சொல்றாங்க. உடனே சாரதா இருந்துட்டு, "நான் தாண்டி உன்ன பத்தி மத்தவங்க கிட்ட தப்பா பேசினது என்னுடைய தப்பு தாண்டி. நீ தாண்டி என்ன மன்னிக்கணும்." அப்படி சொல்லிட்டு சாரதா வந்து காவேரி கிட்ட அழுகுறாங்க. விஜய் இருந்துகிட்டு, என்னம்மா என்னதான் கோவம் இருந்தாலும் நீங்க எதுக்கு வீட்ட விட்டு போகணும்?" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல என் பொண்ணோட வாழ்க்கைக்காக நான் நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா உங்கள தவிர என் பொண்ணுக்கு நல்ல பையன் வேற யாரும் இல்லன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்து அந்த பையன்கிட்ட காவேரி பத்தி தப்பா சொன்னேன். ஆனா என் பொண்ணு என்னையே தப்பா நினைச்சுட்டா. இனிமேல் நான் எதுக்கு அந்த வீட்ல இருக்கணும்? அதனால தான் கிளம்பி வந்துட்டேன்" அப்படின்ட்டு சாரதா சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? அதுக்காக நீ வீட்ட விட்டு கிளம்பி வந்துடுவியா?" அப்படிங்கிறாங்க. "எனக்கு என்ன செய்யன்னு தெரியலடி. இந்த பையன கல்யாணம் முடிச்சா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா, பாவம் அந்த பொண்ணு உன்ன தான் அம்மா மாதிரி நினச்சுக்கிட்டு இருக்கு. அம்மாவுக்காகனாச்சும் நீ அந்த பையன கல்யாணம் முடிக்கணும்டி. அதுதான் என்னுடைய ஆசை" அப்படின்ட்டு சாரதா சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? ஏம்மா இப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில என்ன சிக்க வச்சிருக்க? இவர் தான் எனக்கு பிடிக்காதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல" அப்படின்ட்டு இங்க சாரதா கிட்ட காவேரி கேட்குறாங்க. "இங்க பாரு காவேரி, நீ இந்த பையன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னேன்னா நான் வீட்டுக்கு வரேன். இல்லன்னா நான் வீட்டுக்கு வரல" அப்படின்ட்டு சாரதா பிடிவாதமா இருக்காங்க. விஜய் இருந்துட்டு, "என்னம்மா இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? இந்த மாதிரியெல்லாம் காவேரி கிட்ட பேசாதீங்க" அப்படின்ட்டு சொல்றாங்க. "இல்ல தம்பி, எனக்கு என்னமோ நீங்க தான் காவேரியோட வாழ்க்கைக்கு அ நல்ல ஏத்த ஜோடின்னு தோணுது. வேற யாரும் காவேரிக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா சொல்றாங்க. "நான் உன் அம்மாவா இருந்து தாண்டி இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணா, அவங்க உனக்கு சரியான பொருத்தமா இருக்க மாட்டாங்க இந்த தம்பி மாதிரி. இந்த தம்பி தான் உன் வாழ்க்கைக்கு சரியா இருப்பாங்கடி. நான் சொன்னத கேளு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா சொன்னதும், காவேரி மறுத்து பேச முடியாம, "சரி உனக்கு இவர நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே. நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிடுறாங்க காவேரி. உடனே சாரதாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. விஜயும் சந்தோஷப்படுறாங்க. உடனேவும்
எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லு. இப்ப கல்யாணம் பண்ணணுமா? இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படின்ட்டு இங்க காவேரி சொல்றாங்க. உடனேவும் அங்க கோவில்னால, "சரி இப்பவே நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்கிறேன். தாலி வாங்கிட்டு வர சொல்லு. இங்கே கோவில்லே தாலி கட்டிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொன்னதும் சரின்ட்டு சாரதா வந்துட்டு அங்க ஒரு தாலி கயிறு வாங்கிட்டு வராங்க. "தம்பி இதுதான் சரியான நேரம். காவேரியோட நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கு. என்னால வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு மேல காவேரிய உங்க கூட எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்றாங்க. உடனே விஜயும் கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிக்கிறாங்க. அங்க தாலி வாங்கிட்டு கோயிலு முன்னாடி ம ஐயர் தாலி எடுத்து குடுக்க, இங்க காவேரி கழுத்துல விஜய் கட்டுறாங்க. உடனே சாரதாவுக்கு அத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. "என் பொண்ணோட வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இங்க தாத்தாவுக்கு விஜய் கால் பண்ணி சொல்றாங்க. "அங்க பாருங்க தாத்தா, நான் காவேரிய கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன். இது எதார்த்தமா நடந்தது. அத்தை தான் எங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க." அப்படி சொன்னதும் தாத்தாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. "காவேரி கூட நீ எப்படி சேர்ந்து வாழ போறியோன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலைப்பா, எப்படியோ அந்த கடவுள் உங்க 2 பேத்தையும் சேர்த்து வச்சுட்டாரு." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "இப்ப காவேரிய கூட்டு நான் வீட்டுக்கு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னதும், சரிப்பா வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. இங்க விஜயும், காவேரியும் சாரதாவ கூப்பிட்டு நேரா இங்க விஜய் வீட்டுக்கு வர்றாங்க. விஜய் வீட்டுக்கு வந்து இறங்குனதும், விஜய், காவேரி கழுத்துல மாலையோட இருக்குறாங்க. தாத்தா அத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "வாப்பா விஜய், காவேரி ஆரத்தி எடுக்கணும். செல்விக்கா ஆரத்தி கரைச்சு கொண்டு வாங்க." அப்படி சொல்லிட்டு சொன்னதும், அவங்க ஆரத்தி கரைச்சு கொண்டு வராங்க. உடனே சாரதா அத வாங்கி விஜய், காவேரிக்கும் ஆரத்தி எடுக்குறாங்க. எடுத்து திருநீர் பூசி விட்டுட்டு உள்ள கூப்பிட வராங்க. அப்ப அம்மு அங்க ஓடி வந்துட்டு, "அப்பா, அம்மா உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? மிஸ்ஸ நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களாப்பா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனேவும், "ஆமாண்டா, மிஸ்ஸ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதும் சாரதா இருந்துக்கிட்டு, "இனிமேல் மிஸ்ஸுன்னு நீ கூப்பிடக்கூடாது. அம்மான்னு கூப்பிடணும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே, "அம்மா, எனக்கு அம்மா கிடைச்சிருச்சு புதுசா." அப்படின்ட்டு அம்மு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க விஜய்க்கும் சந்தோஷமா இருக்குது. மறுபடியும் காவேரி என்னுடைய லைஃப்ல வந்துட்டான்னு சொல்லிட்டு, எங்க அம்மு பார்த்துட்டு, "அப்பா நீங்க மிஸ்ஸ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது." அப்படின்ட்டு அம்மு மறுபடியும் விஜய் கிட்ட சொல்றாங்க. இங்க தாத்தா இருந்துக்கிட்டு, "வாம்மா காவேரி, வாப்பா விஜய், நீங்க 2 பேரும் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. எப்படியோ எந்த சூழ்நிலை நடந்தாலும் சரி, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணத பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல விஜய் இருந்துக்கிட்டு, "காவேரி நீ உள்ள போ." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. "உள்ள போயிட்டு விளக்கு ஏத்து." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், சாரதாவும், "ஆமா, உள்ள போய் விளக்கேத்துமா." அப்படின்ட்டு காவேரிய கூப்பிட்டு விளக்கேத்த சொல்றாங்க. விளக்கேத்தி சாமி கும்பிடுறாங்க. கும்பிட்டதும் இங்க சாரதா இருந்துட்டு, ம் "மாப்பிள உங்க கூட என் பொண்ண சேர்த்து வச்சுட்டேன். இனிமேலு என் பொண்ண நீங்க தான் பத்திரமா பார்த்துக்கணும்." அப்படிங்கிறாங்க. "அத்தை, நீங்க உங்க பொண்ண பத்தி இனிமேல் கவலைப்பட தேவையே இல்ல. நான் பத்திரமா பார்த்துக்குவேன். இத்தன நாளா காவேரி எனக்கு கிடைப்பாளோ, மாட்டாளோ அப்படிங்கிற வருத்தம் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. இப்ப இனிமேல் எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. காவேரி என்னை விட்டு போக மாட்டா. என் கூடவே இருப்பான்னு நினைக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு." சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாங்க. இத கேட்டுட்டு சாரதாவுக்கும் சந்தோஷமா இருக்கு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.